அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி நேர்காணலை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து டே டு டே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடந்துச்சுன்னா அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ வந்துடும். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்ட் 1 வீடியோ இருக்குது, பார்க்காதீங்க போய் பாருங்கள். இது பார்ட் 2 வீடியோ. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5/6/2025 இன்டர்வியூக்கு போய்க்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சார் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணேன். ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. என்னென்னா சமூக மகளிர் துறையோடைய அமைச்சர் நேம் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கீதா ஜீவானுங்கிறவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. நம்ம சேனல் ஏற்கனவே வந்துச்சு, அதனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சொல்லிட்டாங்க. அடுத்து ரெண்டாவதாக கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இது என்னென்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புது கொஸ்டின். இதுக்கு அங்கன்வாடிக்கு ரிலேட்டட் இல்லைன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டடாக இருக்குது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரி பூச்சி வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி இருக்கும். அந்த பூச்சி வந்து பார்த்திங்கன்னா இருந்தால் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அறிகுறி இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் யாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி கேட்கல, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கு வாங்க ஆன்சர் என்னங்கிறது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. குழந்தைகளின் வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி இருந்தாலும் வயிற்று வலி ஏற்படும். குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஏதாவது பூச்சி இருந்துச்சுன்னா வயிற்று வலி ஏற்படும். அதேமாதிரி வயிற்றுப்போக்கு இருக்கும், வாந்தி, குமட்டல், சோர்வு, அதேமாதிரி அவங்களுடைய இடம் வந்து பார்த்திங்கன்னா இழப்பு ஏற்படும். ஆசன வாயில் வந்து பார்த்திங்கன்னா அரிப்பு, தூக்கமின்மை போன்ற அறிகுறிலாம் இருக்குன்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ரைட்டிங் அண்டு புக் ரீடிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு புக்கு கொடுத்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நல்லா தெரியுதா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள செக் பண்ணிக்கிறாங்க. புக்கு கொடுத்து அவங்கள படிக்க சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி ரைட்டிங் எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடக்குது, நிறையா பேர் சொல்கிறாங்க. நியூஸ் பேப்பர் ஆகட்டும் வேறு ஏதாவது கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எழுத சொல்கிறாங்க, அதே மாதிரி படிக்க சொல்கிறாங்க. நிறையா பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சொல்லிக்கிறீங்க. அடுத்து நாலாவதாக கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அயன் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டாங்களாம். அதுக்கு வாங்க இப்போ என்ன மாதிரி ஆன்சர் கொடுக்கலான்னு சொல்லி நாம் பார்க்கலாம். அயனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்துன்னு நம்ம சொல்லுவோம். இரும்பு சத்து நிறைந்த பழங்கள் மற்றும் காய்கறி என்னன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து நிறைந்த பழங்கள் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா உலர்ந்த ஆப்ரிக்கேட்டு, அது கொடிமுந்திரி, திராட்சை, அதே மாதிரி பேரிச்சம்பழம்னு சொல்லுவோம், மாதுளை, அத்திப்பழம், ஸ்ட்ராபெரி, தர்பூசணின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லலாம். அதே வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடர் இலைக்கீரைகள், ப்ரக்கோலி, முட்டைக்கோசு, தக்காளி, அதே மாதிரி காளான், கருப்பு சல்சிப்பை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி, பருப்பு வகை, பீன்ஸு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்து அஞ்சாவதாக ஒரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா பால்வாடிக்கு வராத குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி வர வைப்பீங்க, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். எந்த மாதிரி நீங்கள் சொல்லணுன்னா குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வரலன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா போய் அவங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும் அந்த குழந்தைய கூப்பிட்டு வச்சு அவங்க ஸ்கூலுக்கு வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேசி, அதேமாதிரி எந்த மாதிரி பொம்மையெல்லாம் இருக்குது அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசி ஸ்கூலுக்கு வர வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பண்ணோம். அதேமாரி ஊட்டச்சத்து உணவாக இருக்கட்டும், நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு சாப்பாடாக இருக்கட்டும், அந்த குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வர வைக்கிறதுக்கு அதுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு, அதே மாதிரி பென்சிலு, இந்த மாதிரிலாம் கொடுக்கணும். கொஞ்சம் குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்திட்டா பென்சிலு இந்த மாதிரிலாம் கொடுத்தோமா வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்த ஆறாவது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மீட்டிங்க்கு வர சொல்லுவீங்க, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேரண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுடைய படிப்பை வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வாங்க. அதே மாதிரி அவங்க குழந்தைங்களுடைய இதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நீங்கள் சொல்லணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் ப்ரோக்ராம் மாதிரி போட்டிருக்கோம், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கணும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து சொல்லுங்கள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்ட கொஸ்டின் அவ்வளோ தான். உங்கள் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 10 டேஸாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணேன். சூப்பர் சார், தேங்க்யூன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி கேட்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்தோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் எல்லா கொஸ்டினும் ப்ரிப்பேர் ஆகிட்டு நீங்கள் போங்க, கண்டிப்பாக ஜாப் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய அடுத்த சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா சரவணன் செல்விங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா டுடே இன்டர்வியூக்கு போனேன், நேம் என்னன்னு கேட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டீட்டெயில்ஸ் என்னோட நேம் சொன்னேன். அப்புறமேட்டுக்கு உங்கள் அங்கன்வாடி டிஸ்டன்ஸ் டைம் என்னன்னு கேட்டாங்க. உங்கள் வீட்டிலேருந்து அங்கன்வாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸுக்குள்ளே நீங்கள் போவீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. ஒரு சில இடத்துல கிலோமீட்டரும் கேட்குறாங்க, டைம் கேட்குறாங்க. நீங்கள் ரெண்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதேமாதிரி அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா என்ன சாதம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டாங்க.
அந்த சாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சத்து இருக்குது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஷின் கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாதமும் அதோட முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. இந்த எலுமிச்சை சாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இருக்குது, அதேமாரி புரதம் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதெல்லாம் இருக்குதுன்னு இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். அதேமாதிரி முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா புரதம் இருக்குது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது, டி இருக்குது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பி இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டையில் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சத்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த முட்டையில் என்ன சத்து இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்க்காதீங்க, போய் பாருங்கள். ஃபுல்லாக விரிவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன சத்து இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. அவ்வளோ தான் முடிஞ்சு. இன்று அவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சப்ஸ்கிரிப்பர் வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி இந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டுடே வந்து பார்த்திங்கன்னா போனோம் ப்ரோ. இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் கலர் கேட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீம்பாலில் என்ன சத்து இருக்குதுன்னு கேட்டாங்க. அங்கன்வாடியில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாங்க. இந்த 3 கொஸ்டின் கேட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டேன். அவ்வளோ தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியோட யூனிஃபார்ம் கலர் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்னங்கிறத சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடற்படை நீல நிற எல்லையுடன் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சிகப்பு நிற சேலையும், அதே மாதிரி அங்கன்வாடி உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடற்படை நீல நிற எல்லையுடன் கூடிய நீல நிற சேலையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 2 கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அங்கன்வாடிக்கு நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா சீம்பாலில் உள்ள சத்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறதுக்கு உதவும். குளோபுலின் புரதம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. இரும்பு சத்து அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா காணப்படுது. இந்த சீம்பாலில் வந்து பார்த்திங்கன்னா புரதம் அதிகமாக இருக்குது, இரும்பு சத்தம் அது பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சீம்பாலில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண பாலோட வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ சத்து வந்து பார்த்திங்கன்னா 8 மடங்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சத்து வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 15% அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சீம்பாலில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, டி, இ அண்ட் கே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. இது எலும்பு, பற்கள் மற்றும் தோல் ஆரோக்கியத்திற்கு உதவுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தாதுக்கள், கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் இதெல்லாம் இருக்குது. குளோபுலின் புரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு இருக்குது. இரும்பு சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சத்து இது வந்து பார்த்திங்கன்னா வழங்குது. விட்டமின் ஏ சத்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாலை விட 8 மடங்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண பாலை விட 10லேருந்து 15% அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கம், நல்ல குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சிக்கு ஊட்டச்சத்து, கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து, எடை குறையிறது இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராமு, குழந்தைங்களை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக விளையாட வைக்கிறது, சாப்பிட வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் இருக்குது. அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது, உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இத்தனை சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணிக்கிறாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போடுறதுக்கு கொஞ்சம் டைம் பத்தலை. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா போட்டுறேன். மற்றது வந்து பார்த்திங்கன்னா வேறு நாளில் வந்து பார்த்திங்கன்னா டைம் கிடைக்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.